தான் சுங்காய்கோலோ வழியாக சட்டவிரோதமாக எல்லையை கடக்க போலீஸ் தொடர்ந்து தடை விதிக்கும். அதனால் ஏமாற்றமடையும் தரப்பினரின் மிரட்டல்களுக்கு அடிபணியப் போவதில்லை என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் உசேன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சட்டத்திற்குட்பட்டே அத்தடை விதிக்கப்பட்டது. அது பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது போலீசாரின் கடமை என்றார் அவர். எனவே எந்த ஒரு மிரட்டல்களுக்கும் நாங்கள் பயப்படவில்லை. நாங்கள் முழு விழிப்பு நிலையில் உள்ளோம். உளவு நடவடிக்கைகளும் முடக்கிவிடப்பட்டிருப்பதாக ஐஜிபி கூறினார். டிசம்பர் 1 முதல் மலேசிய தாய்லாந்து எல்லையை கடக்க சட்டவிரோத தளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதிலிருந்து தங்களுக்கு ஏராளமான மிரட்டல்கள் வருவதாக கிளாந்தான் போலீஸ் முன்னதாக கூறியிருந்தது. அவ்வாறு செய்வோர் இதுநாள் வரை குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வந்தனர். மலேசியா தாய்லாந்து எல்லையில் நாட்டின் அதிகாரப்பூர்வ நுழைவாயில்களாக இருப்பது ரந்தாவ் பஞ்சாங், புக்கெட் பூங்கா மற்றும் புங்காலான் கூபோரில் உள்ள ICQS எனப்படும் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு வளாகம் மட்டுமே என உள்துறை அமைச்சு கடந்த மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.